எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 ரோட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்னும் ரோட் ஆஃப் சாக்ரிஃபைஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் சில ஏரியா இருக்குது. அது இல்லாமல் கெத்தீட்ரல் ஆஃப் டீப்புக்கு எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. ஏங்க இந்த கிறிஸ்டல் சேஜோட சோல் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. என்ன போட்டிருக்குன்னா, இந்த கிறிஸ்டல் சேஜ்னு சொல்ல போகிறவங்க வந்து ஒரு ட்வின்ஸு. அவங்க வந்து கிராண்ட் ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்ல போகிற இடத்துல இருக்க மேஜஸ்க்கே இவங்க ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அதில் இருக்க ஒரு கிறிஸ்டல் சேஜ் வந்து இந்த 100 லீஜன் கூட வந்து சேர்ந்துட்டான். ஏன் அந்த 2 கிறிஸ்டல் சேஜில் வந்து ஒருத்தன் வந்து ஏன் வந்து திடீர்னு வந்து இந்த 100 லீஜன் கூட வந்து சேர்ந்தான்னு தெரில. ஆனால் இவன் தான் வந்து இங்கே இருக்க எல்லாருக்குமே மேஜிக் கற்றுக் கொடுத்துருக்கான். நம்ம வந்து சேஜ் ரிங்குன்னு ஒரு ஐட்டம் எடுத்தோம், அதுலேயும் அதான் போட்டிருக்கு, இந்த கிறிஸ்டல் இமேஜ் தான் வந்து கொடுத்தான்னு சொல்லி. வாங்க போவோம், இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஏங்க இவங்க பக்கத்தில் ஏதோ சவுண்ட் கேட்குதுங்க. ஏங்க பூச்சுங்க. ட்விங்க்லிங் டைட்டனைட். ஏங்க இது அந்த இருத்தல் ஸ்ட்ரைட்ஸோட அப்கிரேட் நியூஸ் அவங்க. ஏங்க திருப்பி எதாவது சவுண்டு கேட்குதுங்க. இன்னொன்று இருக்கா? ஆமாங்க இன்னொன்று இருக்குங்க, பக்கத்தில் 2 வச்சுருக்காங்க. ஏங்க இதுவும் ட்விங்க்லிங் டைட்டனைட்டுங்க. ஐயோ இவனா? ஏங்க இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. இன்னொருத்தவன் மேலே இருக்கான். ஏங்க அந்த ட்விங்க்லிங் டைட்டனைட் வச்சு நம்ம இந்த இருத்தல் ஸ்ட்ரைட் ஷாட் அப்லோட் பண்ணலாங்க. ஏன்னா அது வந்து ஃப்ராஸ்ட் போட்டிருக்கு, ஐஸ் எஃபெக்ட். இருங்க மேலேருந்து இவனை போடும். ஏங்க கரெக்டாக நம்ம வரதை பார்த்து ரெடியாக இருக்காங்க. பாதியத்து தாங்க குறைஞ்சது. இன்னொருத்த வந்துட்டான். கரெக்டாக நம்ம வரும்போது அப்படியே வெயிட் பண்ணியே வந்து அடிக்கிறாங்க. அப்படின்னு அடிக்கிறாங்க. பிளட்லெஸ். ஓகேங்க, அந்த ரெட் கலர் பார் வந்து பிளட்டு போலங்க. அது ஃபுல்லாக அடிச்சுன்னா பிளட்லெஸ்ன்னு வருது. வெப்பன் ஸ்கில் வச்சே போட்டாச்சுங்க அவனை. இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனையும் போட்டுருவோம். லாக் பண்ணியாச்சு. கரெக்டாக 2 வாட்டி அடிக்கிறாங்க. உருண்டு வந்து அடிச்சிடறான், திருப்பி அடிச்சுட்டே இருக்கான். ஏன் இவன் வெப்பன்லேயும் அந்த பிளட் லாஸ் இருக்குங்க. ஒன்றுமே ஆகல, செத்தாங்க. இவாஞ்சலிஸ் ஹேட் இது ஆல்ரெடி இருக்குங்க நம்மள்ட்ட. இந்த ஐட்டம் என்னன்னு பார்ப்போம். ஹெரால்ட் ஹில். பேசிக்கலாக வெயிட் கம்மியாக இருக்குங்க, அப்புறம் டிஃபென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட இதே வந்து நல்லா இருக்குங்க, எதுவும் மாற்ற தேவையில்ல. ஓகேங்க, இங்கே ஒரு பான்ஃபயர் இருக்குது, இதை ஆக்டிவேட் பண்ணிடுவோம். இருங்க ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணிப்போம். வாங்க போகலாம். ஓகே, ஏதோ ஒரு பெரிய படிக்கட்டு இருக்குங்க, அதில் போவாங்க. ஓகே, லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு வழி இருக்குங்க. சரிங்க, இங்கே ஃபஸ்ட்டு போவோம். ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு சோல் இருக்கு. டைட்டனைட் ஷாடுங்க, வெப்பன் அப்கிரேட் பண்ண யூஸ் ஆகும். வேறு எதுவும் இருக்க மாதிரி தெரிலங்க. ஏங்க இந்தாண்டா ஒன்று இருக்குங்க. ஏங்க யாரோ இருக்காங்க, எனிமி தாங்க. இருங்க அப்படியே கிட்ட போய் ஸ்கில்லு போடலான்னு பார்ப்போம். தப்பிச்சிட்டாங்க. ஏங்க கரெக்டாக பின்னாடி ஓடிட்டாங்க. 2 வெப்பன் வச்சுருக்கான், மாற்றி அடிக்கிறாங்க. பாருங்க இந்த வெப்பனு, அப்புறம் 2 பிளேட் வச்சுருக்கான்.
என் ஸ்கில்லு போட விட மாட்டேங்கிறாங்க, ஓடுனா பின்னாடி ஓடிடுறான். ஏங்க பயங்கரமான எம்மையாக இருப்பான் போல். ஹெல்த் அதிகமாக இருக்குங்க அவனுக்கு, அங்கே பாருங்க ஹெல்த்து குறைய மாட்டேங்குது. கடைசியாக ஒரு அடிபட்டுருச்சுங்க. ஏங்க அவனும் அதே ஸ்கில் வச்சுருக்காங்க. வெப்பனை வேறு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறான். நீங்கள் பாதிக்கு மேலே குறைச்சாச்சு, நான் கொஞ்சம் தான் இருக்குது. ஹெல்த் ஏற்றிக்கணுங்க இருங்க. ஏங்க தூரமாக வந்து இதுவாக தூக்கி போகிறாங்க, செத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. அப்பப்போ இந்த மாதிரி எனிமி வரானுங்க, என்னான்னு தெரில. இங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்காக நிற்கிறாங்க அங்கே. பேலடின் ஆஷஸ். இருங்க என்னன்னு பார்ப்போம். எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதான் இங்கே இருக்கேங்க. ஓகேங்க, இதுவும் ஸ்ட்ரைன் மெட்டன்ட்ட கொடுக்கணும்னு போட்டிருக்கேன். அங்கே போயிட்டு லெவலப் பண்ணிவிட்டு அதை போய் கொடுத்து என்ன ஐட்டம் வருதுன்னு பார்ப்போம். வருங்க. ஓகேங்க வந்துட்டோம். இந்த வாட்டி ஆக்சுவலாக வந்து இன்னும் ஸ்டாமினா போடலான் இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் வந்து 30 போட்டாச்சு, ஆல்ரெடி ஹெல்த் அதிகமாக தாங்க இருக்குது. ஸ்டாமினா வந்து போட்டுப்போம். என்டியூரன்ஸ் ஸ்டாமினா வந்து ஒரு 15லேருந்து ஒரு 18க்குள்ளார போகலான் இருக்காங்க. இருங்க ஸ்ட்ரைன் மெட்டன்ட்ட கொடுப்போம். கிவ் உம்ப்ரெல்லாஷ், கிவ் பேலடினாஷ். இருங்க என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். எதுவும் ஸ்பெல் இருந்ததா இல்லைங்க. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் இந்த 2 ஐட்டம். ரெடியூசஸ் பாய்சன் பில்டப், க்யூர் பாய்சன். எவ்வளோ 500ங்க. இது என்ன ரெடியூசஸ் பாய்சன் அண்ட் டாக்ஸின் போட்டிருக்கு. பாய்சனுங்க அந்த ஒரு பூச்சி மாதிரி இருந்ததுல, அது போட்டுடுங்க, யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்கி வச்சுப்பா இதுக்கும். ஓகே என்ன ஐட்டம் வந்திருக்குன்னு தெரியலையே. இந்த ஆஷஸ் கொடுத்ததுக்கு என்ன ஐட்டம் வந்ததுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸல் மாஸ்க்குன்னு இதை போட்டிருக்குங்க, என்னன்னு பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனில். என்ன போட்டிருக்குன்னா, இந்த இரும்பு மகமுடி வந்து இந்த ஃபேரன் கீப்போட பாதுகாவலர்களோடதுன்னு போட்டிருக்கு. எப்போ வந்து அவங்களோட கூட்டம் வந்து லார்ட் ஆஃப் த சென்டராக மாறிச்சோ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபேரன் கீப் ஃபுல்லாக மரம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு ஓநாய் ஒன்று இருக்குது. அந்த ஓநாய் வந்து இந்த இறந்த வீரர்களோட புனிதத்தை பாதுகாக்குதுன்னு போட்டிருக்கு. இங்கே வேறு எதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். லாய்ட் ஷீல்டு ரிங். ஓகே என்ன போட்டிருக்குன்னா, டேமேஜ் அப்சார்ப்ஷன் அண்ட் ஹெச்பி இஸ் ஃபுல்லுன்னு போட்டிருக்குங்க. அதாவது நம்ம ஹெல்த் வந்து அதிகமாக இருந்தால் நம்மளோட டிஃபென்ஸ் வந்து அதிகமாக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த ஐட்டம் நமக்கு தேவைப்படாதுங்க, ஏன்னா நம்ம ஹெச்பி வந்து எப்பயும் ஃபுல்லாக இருக்காது. ஓகே வாங்க போகலாம். ஏங்க வாங்க போகலாம். ஏங்க கத்தீட்ரல் ஆஃப் த டீப்னு போட்டிருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம வேறு ஏரியாங்க, நம்ம வேறு ஏரியா கொண்டோம் அதுங்காட்டியும். ஓகே ஓகே, இதுதான் கத்தீட்ரல் ஆஃப் டீப் போல். நம்ம ஆக்சுவலாக இன்னும் ஃபேரன் கீப்பே போகலங்க. அது இல்லாமல் ரோட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ்லேயும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நிறைய ஏரியா இருக்குது. வாங்க பல ஏரியாக்கே போவோம். கிறிஸ்டல் ஸ்டேஜ் அங்கேருந்தே போவோம். வாங்க வாங்க போகலாம். இங்கே இருக்கான். இங்கே இருக்க எல்லா மேஜிக்குமே அந்த கிறிஸ்டல் மேஜிக் தாங்க காரணம். பாருங்க ஏதோ ஸ்டாஃப் கிடச்சிருக்கு. எங்கே இருக்குன்னு தெரியல, அதான் இங்கே இருக்கு. சாசரர் ஸ்டாஃப். எதுக்கு வந்து அந்த கிறிஸ்டல் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிலங்க. கதை போக புரியும்னு நினைக்கிறேன். மேலே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. மேலே இப்படி பின்னாடி அங்கே ஒரு வழி இருந்தது, அது வழியாக தாங்க போகணும். இருங்க ஸ்கில்லு போடும்.
ஷீல்டு வச்சுருக்கவங்களா ஷீல்டு தான். சே வேறு அடிச்சிட்டாங்க. இந்த ஸ்கில் யூஸ் ஆகுதுங்க பயங்கரமாக. ஃபயர் பாம் பாருங்க, பின்னாடி ஒருத்தன் செவத்து அடிச்சிட்ருக்கான். மேலே போகலாம் வாங்க. பாருங்க ஒருத்தர் ரெடியாக இருக்கான். கிரிட்டிக்கல். வேறு வெப்பன் ஏதாவது இருந்தால் மாற்றிக்கலாங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த வெப்பன் சூப்பராக இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குங்க. அது இங்கே தாங்க. ப்ளூ பக் பில்லட் என்னன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். ஓகேங்க, பூஸ்ட் மேஜிக் டேமேஜ் அப்சார்ப்ஷன். இது வந்து ஃபயர் டேமேஜ் அப்சார்ப்ஷன். ஓகே, எப்போயாவது நம்ம வந்து மேஜிக் எனிமி இல்லாட்டி ஃபயர் எனிமி கிட்ட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நமக்கு டேமேஜ் வந்து கம்மியாகும். ஓகே, இங்கே ஒரு வழி இருக்குது. இந்த வழியில் நம்ம போகலாங்க. இப்போ தாங்க போகிறோம். பாருங்க, இங்கே 2 பேர் இருக்கானுங்க. மேலேருந்து 2 பேர் செத்துறானுங்க. நல்லா ஏங்க இவங்க கத்திகிட்டே இருப்பாங்க, எழுப்பி விட்ருவாங்க எல்லாத்தையும். இப்போ நிறைய பேர் வந்துட்டானுங்க. ஏதோ செத்துறோன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்களேன், அந்த ஆக்சுவலாக ஃபயர் வச்சு அடித்தா ஒரு மாதிரி அலறலானுங்க. இங்கே பாருங்க, ஃபயர் டேமேஜ் யூஸ் ஆகுதுங்க. பேக் ஸ்டாப் பண்ண விட மாட்டேங்கிறான். இருங்க, ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். கிறிஸ்டல் ஜெம். இன்னொரு ஐட்டம் பின்னாடி இருக்குங்க. ஹெர்டிக் ஸ்டாஃப் என்னன்னு பார்ப்போம். இருங்க, என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, ஹெர்டிக் சாசரர்னு சொல்லப்படுற மந்திரவாதிகளால் காலங்காலமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. இன்னொரு ஸ்டாஃப் எடுத்தான், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது ஏதோ வீன்ஹைம் டிராகன் ஸ்கூல் இருக்குது, அந்த மந்திரவாதிகளால் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு போட்டிருக்கு. சரி வாங்க போவோம். இப்போதைக்கு 2 சாசரர் குரூப் இருக்குங்க. ஒன்று வந்து வீன்ஹைம் டிராகன் ஸ்கூலு, இன்னொன்று வந்து ஹெர்டிக் சாசரர்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஓகேங்க, நம்ம அந்த பில்டிங்க்கு ரைட் சைடில் இருக்கோம். அப்போ கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே ரைட் சைடே சுற்றிட்டு வந்தோம்ல. இருங்க, இந்த பக்கம் போவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ நாய்ங்க. சரி, இங்கே ஒரு சோல் இருக்கு. எந்த பக்கம் போகிறதுனே தெரியலங்க. ஒரே மாதிரியா இருக்கு எல்லா பக்கமும். ஐயோ, இங்கே அங்கே படுத்துருக்கான். இந்தாண்டு ஏதோ வழி போகுது. இந்த பில்டிங்க்கு சைடில் ஏதோ வழி போகுதுங்க, வாங்க போவோம். இங்கே 2 பேர் இருக்கானுங்க. இல்லைங்க, நிறைய பேர், 4 பேர் இருக்கானுங்க. ஐயோ, மாட்டின முடிச்சிடானுங்க, வாங்க ஓடிடும். வரானுங்க, இவ்வளோ தூரம் துரத்திட்டு வரானுங்க. ஏதாவது ஐட்டம் அந்த பக்கம் இருக்கான்னு தெரியலங்க, இருங்க பார்ப்போம். இன்னொருத்தர் இருக்கான். இது எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த எஸ்எஸ் ஷார்ட் இங்கே எடுத்தோம்ல, அதுதாங்க அது. தேவையில்லாம இவங்களை போய் அடிச்சிட்ருக்கோம். வாங்க போகலாம். எந்த பக்கம் போகிறோம் என்னன்னே தெரியலங்க, சுற்றிக்கிட்டே இருக்கோம் எங்கேயோ காட்டுக்குள்ளார. இவனுங்க பூச்சி. ஐயோ, இவன் எங்கேருந்து வந்தானே தெரியலங்க. நிறைய பூச்சி இருக்குங்க. இங்கே பாருங்க, அந்த பர்பிள் கலரில் இருக்குது தாங்க பாய்சன் தாங்க அது. பாம்பு போட்டுருவோம் பேசாமல், நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ, திருப்பி இந்தாண்ட போட்டாங்க.
ஹெல்த் அதிகமாக இருக்குங்க. லாக்கர் அப்பப்போ பண்ண மாட்டேங்கிறேன். வாங்க போவோம். டைட்டனேட் ஷாடுங்க, லெவலப்பாக யூஸ் ஆகும். வெப்பன் லெவலப் பண்ணிக்கலாம். இந்த பூச்சி எல்லா இடத்துலையும் இருப்பானுங்க. பெருசாக ஒன்றும் டேமேஜில் பண்ணுறது இல்லைங்க அவனுங்க. சும்மா வந்து நிற்கிறானுங்க, கூட்டமாக நடந்துடுறானுங்க. இங்கே பாருங்கள், பாய்சன் ஐட்டம். சரிங்க, அந்த ஐட்டம் யூஸ் பண்ணுவோம். சரி அடிச்சுங்க, எக்யூப் பண்ணி வச்சுப்போம், தேவைப்படும். டைட்டனேட் ஷாடுங்க. அடுத்த வாட்டி போகும்போது வெப்பன் அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. எங்கே இருக்கான்னு தெரியலையே. நீங்கள் இங்கேருந்து பார்த்தா ஒரு சோல் தெரியுதுங்க. மேலே போய் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்கானுங்க. ஏங்க இது ஸ்டார்டிங் ஏரியாங்க. நம்ம ரைட் சைடே போயிட்டு இருந்தாலும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம் போல். இருங்க, அந்த ஐட்டமை போய் எடுப்போம். இவனுங்க வேறு விடுங்கடா அந்தாண்ட. எங்கங்க அந்த ஐட்டம்? இங்கே பார்த்தோங்க, அந்த அங்கே தான் இருக்கு போல். ஒன்றும் ஆகலைங்க. இந்த இங்கே இருக்குங்க அந்த ஐட்டம். சோல். ஓகேங்க, இப்படியே போயிருக்கலாம் போல, தேவலாமல் சுற்றிட்டு போகிறதுக்கு. ஓகேங்க, இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய ஐட்டம் வந்து நடுவுலலாம் இருக்குது. அது போய் எடுப்போம் வாங்க. நண்டு வராமல் இருக்கணுங்க. ஐயோ வந்துருச்சுங்க, ஓடிடுவோம். க்ரீன் பிளாசம். இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஐயோ 2 பக்கம் நண்டு வந்துருச்சுங்க, வாங்க ஓடிடும். ஏய் இவனுங்க வேறு சுற்றிட்டானுங்க. இருங்க, இவனுங்களை போடுவோம். பாமை தூக்கி அடிப்போமா? ஐயோ எங்கேருந்து வரானுங்கன்னு தெரிலங்க. ஐயோ சார்ஜ் பண்ணுறானுங்க. வாங்க, அந்த ஐட்டம் ஒன்று இருந்ததில்ல, அது போய் எடுப்போம். டே போடுறா. இவங்களை பேசாமல் கிளியர் பண்ணிடுவாங்க. தொல்லை போனானுங்க பின்னாடியே துரத்திட்டு. வாங்க போவோம். மேலே இது வெளிச்சமாக இருக்குங்க. இதான் இங்கே எது வெளிச்சமாக இருக்குங்க. இது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க. ஏங்க மேலே பாருங்கள், பான்ஃபயர் இருக்குங்க. பாருங்கள், அந்த கத்தி தெரியுது. வாங்க மேலே போய் ஆக்டிவேட் பண்ணுவோம். அதை மறைச்சு வச்சுருக்காங்க பான்ஃபயரை. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அவ்வளோதாங்க, பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைங்க. இதுதான் லாஸ்ட்டு. அந்த ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்துட்டா முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேர் அண்ட் கீப் போகலாங்க. இந்த நாய் வேறங்க. தேவலாம் முந்தாண்ட வந்துட்டோம். நடுவில் அதை எங்கேயாங்க அந்த ஐட்டம் பார்த்தங்க முன்னாடி. நான் தேடிட்டு இருந்தேன் எங்கே இருக்கேன்னு. ஐயோ எந்த ஒரு ஐட்டம் வந்ததுங்க. எங்கே பார்த்தேன், எங்கேன்னு பார்த்தேன்னு தெரிலங்க. ஐயோ நண்பர் வந்துருச்சுங்க. இங்கே இருக்குங்க. ஐயோ இன்னொன்று வந்துருச்சுங்க. ஐயோ ஓடிடணுங்க. இருங்க என்னன்னு பார்ப்போம். மேலே ஏறிட்டு. ஐயோ இந்தாண்ட ஓடிட்டேனே. இது வழி இருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, துரத்துட்டு வரல, அதங்காட்டி ஓடிடலாம். இருங்க என்னன்னு பார்ப்போம். அந்த ஷீல்டு ஏங்க இந்த பைராமன்சி டோம் இன்னும் கொடுக்கவே இல்லைங்க அவன்கிட்ட. முன்னாடியே எடுத்தோம், அடுத்தாடி கொடுத்துரும்.
ஷீல்டு எங்கே எடுத்தோம்? ஓகே. ட்வின் டிராகன் கிரேட் ஷீல்டு என்ன போட்டிருக்குன்னு பார்ப்பாருங்க டிஸ்கிரிப்ஷனில். என்ன போட்டிருக்குன்னா இருக்கிறதுலே வெயிட்டு கம்மியான கிரேட் ஷீல்டு இதான் போட்டிருக்குங்க. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஷீல்டு பேஷன் போட்டிருக்கேன். ஷீல்டு கீழே இறக்காமல் ஷீல்டை வச்சு மோதுன்னு போட்டிருக்குங்க. ஓகே, இது என்ன கிராஸ் கிரஷ் ஷீல்டு. இதில் என்ன போட்டிருக்குன்னா இது வந்து லைட்டாக வந்து ஸ்டாமினா ரெக்கவரி பூஸ்ட் பண்ணணுன்னு போட்டிருக்கேங்க. ஏங்க இதுக்கு மட்டும் எப்படிங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் இருக்குது? ஆனால் இதோட ஸ்கில்லு பேரி தாங்க. நமக்கு தான் பேரி பண்ண தெரியாது. அதோட ஃபிசிக்கல் பாருங்கள் 89 தாங்க. ஆனால் நம்மளோட ஷீல்டு வந்து 100ங்க. பாருங்கள் நம்மளோட ஷீல்டு வந்து 100, இது வந்து 89 தான். இப்போ நம்ம இந்த ஷீல்டை வச்சு பிளாக் பண்ண அடி வாங்குவோங்க. இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல, இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த ஷீல்டுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஆனால் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸ் எதுவும் கொடுக்கலங்க. அது எல்லாமே டிஃபென்ஸ் கம்மியாக தான் கொடுக்குது. ஓகேங்க, இதோட சாக்ரிஃபைசஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேர் அண்ட் கீப்பில் பார்ப்போம். பாய்.